ஹலோ சார், நாங்கள் ஆர்பிஐலேருந்து பேசுகிறோம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டைரக்ட் கால் சார். இது அஃபிஷியல் கால், நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. ஆர்பிஐயா? சரி சரி, நான் சுண்டல்கர்லேருந்து பேசுகிறேன். ஜோக்கு வேண்டாம் சார். உங்கள் அக்கௌண்ட்டில் சீரியஸான ப்ராப்ளம் இருக்குது சார். சார், உங்கள் அக்கௌண்ட் சஸ்பீஸ் ஆக்டிவில் மார்க் ஆச்சு சார். 24 ஹவர்ஸில் ரீசால்வ் பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிடும் சார். லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் சார். ஐயோ, சீரியஸா? டாக்டர்கிட்ட காமிச்சா அக்கௌண்ட் சரியாயிருமா? இப்போ இம்மிடியேட்டாக வெரிஃபை பண்ணணும் சார். கால் கட் பண்ணால் ப்ராப்ளம் வரும். எங்கள் சீனியர் ஆஃபீஸ் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். ஓடிபி வரும் சார். ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சிஸ்டம் வெரிஃபிகேஷன் இருக்காண்டிய சார். டென்ஷன் ஆக வேண்டாம். ஓடிபியா? 1 2 3 4 சொல்லவா, இல்லை கொத்து புராட்டான்னு சொல்லவா? சார் ப்ளீஸ் கோஆப்ரேட். சார், நான் உங்கள் ஹெல்ப்புக்காக தான் கால் பண்ணுறேன். இல்லாட்டி உங்கள் மணி போயிடும். நான் உங்களை சேவ் பண்ணுறேன். ஆர்பிஐ ரூல்ஸ் தெரியுமா சார்? அஸ் பர் கைட்லைன்ஸ் இப்போ வெரிஃபை பண்ணலன்னா லீகல் இஷ்யூ சார். சார், நான் சிஸ்டம்ல இருந்து பேசுகிறேன் சார். அப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பேசுவப்பா. உனக்கு சிஸ்டம் ஹேங் ஆச்சு போல. லாஸ்ட் வார்னிங் சார், உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும். பிளாக்கா? நல்லா தான் இருக்கு. இந்த குழந்தைங்க வேணுமே, ஜங்க் பிளாக்கா இல்லை லியோ பிளாக்கா? சார், இதை சீரியஸாக எடுங்க சார். சரி சரி, ஓடிபி வரட்டும். நானே ஆர்பிஐக்கு திரும்ப கால் பண்ணி பேசுகிறேன். ஓகேயா? ஹலோ ஹலோ, நான் பிளாக் பண்ணிட்டு போய் ஆள் காணோம். எஸ்கேப் போயிட்டானா? ஓடிபி கேட்டால் நீங்கள் காப்படி பண்ணுங்கள், மணியை சேவ் பண்ணுங்கள். அவன் என்ன ஏமாத்தலை, நானே ஆஃபரில் நுழைந்து ஏமாந்துட்டேன். ஓடிபி அவனுக்கு போச்சு, அனுபவம் எனக்கு வந்துருச்சு. மணி போனது பரவாயில்லை, நம்பிக்கையில் தான் இமெயிலில் போச்சு. ஸ்கேமர்ஸ் ஸ்மார்ட்டாக இல்லை, நான் தான் ஓவர் ஸ்மார்ட்டாக இருந்தேன். லெசன் லேர்ன், பாடம் படிச்சுக்கிறேங்க. நமக்கு ஃப்ரீயாக வந்தால் அது நம்ம லைஃபுக்கு ஃப்ரீ. அதனால் யாரும் ஓடிபி வந்தால் தயவுசெய்து நீங்கள் அவனுக்கு கொடுக்காதீங்க. பேங்க்லேருந்து ஃபோனு போட்டால் அவங்க ஓடிபி கேட்க மாட்டாங்க, இந்த இதுவும் கேட்க மாட்டாங்க, ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்க மாட்டாங்க. இப்போ ஆர்பிஐயே உங்களுக்கு இது பண்ணாலும் உங்கள்கிட்ட நேராக கேட்க மாட்டாங்க. அவங்க பேங்க்கில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்னோடய அட்வைஸ், புரிஞ்சுக்கிறேங்க.